அதிமுக பொதுச் செயலாளராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட அதிகார போட்டியால் கட்சியானது பல பிளவுகளாக பிரிந்துள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியாகவும், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா என தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்ட போராட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஈடுபட்டு வருகிறார். பெரும்பாலான தீர்ப்புகள் ஓபிஎஸ்க்கு எதிராக வந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் இடையே எந்தவித நிர்பந்தமும் இல்லை என ஓபிஎஸ் அறிவித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவில் இணைய வாய்ப்பே இல்லை என அறிவித்துவிட்டார். பாஜகவுடன் கடந்த பல ஆண்டுகளாக நெருக்கம் காட்டி வந்தார். பாஜக சொன்னதன் பேரில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க எதிர்ப்பு கூட அவர் தெரிவிக்கவில்லை. 2024 மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் அணி இடம்பெற்றது. அந்த தேர்தலில் சுயேட்சையாக ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். ஆனாலும் பாஜகவுடன் கூட்டணியில் தொடருவோம் என்று சொல்லி வந்தார். இதனிடையே சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவும் பாஜகவும் கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைத்தன. இதனால் கூட்டணியில் ஓபிஎஸ் நீடிப்பாரா என்ற கேள்விகளும் எழுந்தன. அதே சமயம் அமித்ஷா சென்னை வந்த போது தன்னை சந்திக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த ஓபிஎஸ், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்போமா என்பது குறித்து விரைவில் சொல்வேன் என்று தெரிவித்திருந்தார். இதனிடையே ஜூலை இறுதியில் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்த ஓபிஎஸ் வெளிப்படையாகவே கடிதம் எழுதினார். ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அனுமதி மறுத்த பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமி, வாசன், ஏசி சண்முகம் உள்ளிட்டோரை சந்தித்தார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓபிஎஸ் தெரிவித்தார். இதனிடையே ஸ்டாலினை ஓபிஎஸ் 3 முறை சந்தித்து பேசியதால் திமுகவுடன் அவர் கூட்டணி அமைக்க போவதாக தகவல் வெளியானது. ஆனால் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஓபிஎஸ் தெளிவுபடுத்தினார். இதனிடையே ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைக்கும் முயற்சியில் அண்ணாமலை உள்ளிட்டோர் இறங்கியதாக தகவல் வெளியானது. சென்னைக்கு அண்மையில் வந்த PL சந்தோஷ் ஓபிஎஸ் சந்திப்புக்கான பேச்சுகள் எழுந்த போதும் அது நடைபெறவில்லை. எனினும் ஓ பன்னீர்செல்வம் தற்போது எந்த அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்காமல் அமைதியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் தங்கள் கட்சியை தலைமையேறுங்கள் என அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ரகுநாதன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு கட்சிக்கு எம்ஜிஆரின் படம் பொறிக்கப்பட்ட கொடி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது எம்ஜிஆர் மீதுள்ள பிரியத்தின் காரணமாக இந்த கட்சி தொடங்கப்பட்டதாகவும் பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை கைப்பற்றுவதற்காக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கு முடிவதற்குள் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அமைப்பின் பெயரில் செயல்படுவது நல்லது அல்ல எனவும், எனவே அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை அவர் தலைவர் பொறுப்பேற்று நடத்துவதற்கு மற்றும் தேர்தலை எதிர்கொள்வதற்கும் எங்களது ஆதரவை அவருக்கு முழுமையாக தெரிவித்ததுடன் எங்கள் கட்சிக்கு அவர் தலைமை ஏற்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்தார். எங்கள் கட்சிக்கு தலைமை ஏற்கும் பட்சத்தில் அவர் தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியும் என தெரிவித்தார். இது தொடர்பாக கடந்த வாரம் பெரிய குளத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை நேரடியாக சந்தித்து பேசியதாகவும், எங்கள் கட்சியின் பதிவு, கொடி உள்ளிட்டவைகள் குறித்து விளக்கியுள்ளதாகவும், மேலும் அவர் இது குறித்து நல்ல முடிவு எடுப்பதாகவும் கூறியதாக தெரிவித்தார் என கூறினார். தங்கள் கட்சிக்கு சின்னமாக இரட்டை ரோஜா கேட்டுள்ளதாகவும் மு. ரகுநாதன் கூறினார். இப்போதைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்பதால் ஓபிஎஸ் சைலண்ட் மோடுக்கு சென்றுள்ளதாக கூறுகிறார்கள். இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.